கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பாருங்க, இந்த இடத்துல பெருநெஞ்சன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அது நமக்கு தமிழில் கொஞ்சம் நல்ல தெளிவாக புரியாதது போல் இருக்கிறது. அதை நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும் பொழுது 2 விதமாக அந்த பெருநெஞ்சன் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, இந்த இந்த பேராசையாக இருப்பாங்க பார்த்தீங்களா? தனக்கு நிறைய பொருட்களை சவதரித்து கொள்ள வேண்டும், என்ன கொடுத்தாலும் அதை நிறைய எனக்குன்னு கொடுக்கணும், எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி அந்த ஒரு பேராசை உள்ளவர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அவர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்த பேராசை யாருக்கு அதிகமாக இருக்கோ, யாருக்கு நிறைய சவதரித்து கொள்ளணும், பொருட்கள் நிறைய சேர்த்து சேர்த்து வச்சுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கிறதோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இயல்பாகவே சண்டைகளை தூண்டி விடுகிறவங்களா காணப்படுவாங்க. வழக்கை கொளுவுகிறானா, வழக்கை அவங்க தூண்டி விடுவாங்க, வழக்கை கிண்டி விடுவாங்க. பிரச்சனைகளை அவங்க கொண்டு வருகிற நபர்களாக அவங்க காணப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையானது கொடுக்கப்பட்ட பின்பும் அவங்களுக்கு இன்னும் அதிகமாய் அந்த வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகிறதுனால அவங்க சும்மாவே சண்டையை ஸ்டார்ட் பண்ணி சமாதானமாக இருக்கிற அந்த சூழ்நிலையை கெடுக்க பார்க்குறவங்களாக இருப்பாங்களாம். அதுவே கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த செழிப்புக்கும் 2 விதமான அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த பெருநெஞ்சனுக்கான அந்த பொருந்துகிற அர்த்தத்தை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன். கர்த்தரை ஒருவன் நம்பி இருப்பானால் அவன் செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவே இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்கள், ஒருத்தன் தனக்கு எல்லா பொருட்களும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அது நிமித்தம் சண்டைகளை தூண்டுகிறவன் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்கிறவங்க, அவங்க யாருன்னா, அவங்க கர்த்தரை நம்புகிறவங்க. எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எனக்கு போதும் என்கிற மனநிலைக்கு வருகிறவங்க. அவங்களை குறித்து செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஷால் பி மேட் ஃபேட், அதாவது நல்ல செழிப்பு, கொழுமை அவங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பெருநெஞ்சனா இருக்கிறவன் தனக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ள மாம்ச ரீதியாக முயற்சிக்கிறான். அதோடைய விளைவு என்ன அப்படின்னா, அவன் சண்டைகளை தூண்டிவிட்டு சமாதானத்தை கெடுக்கிறவனாக மாறுகிறான். மாறாக கர்த்தர் எனக்கு எதை கொடுக்கிறாரோ அது எனக்கு போதுமானது என்கிற அந்த சொஸ்த மனத்தோட கூட இருக்கிறவன், அந்த போதும் என்கிற மனதோட கூட இருக்கிறவன், கர்த்தரை நம்பி இருக்கிறவன், அவனுக்கு அவன் நினைத்ததை காட்டிலும் அதிகமான செழுமையும் கொழுமையும் உண்டாகும் என்று சொல்லி நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல் இந்த பெருநெஞ்சனுக்கு இன்னொரு மீனிங்கும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, தன்னை தானே பெருமையாக, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்மதிப்பை அதிகமாய் தன் இருதயத்துக்குள்ளே கொள்ளுகிறது. அதிகமாக பெருமை கொண்டு தன்னையே ரொம்ப மேன்மையாக, ரொம்ப கிரேட்டாக நினைக்கக்கூடிய சில நபர்கள். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்களாம், சண்டையை தூண்டி விடுவாங்களாம். அதுவே கர்த்தரை நம்பி இருக்கிறவன் செழிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தரை நம்புகிறவனுக்கு சுகம் உண்டாகுமா, ஹீ ஷால் பி ஹீல்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது ரோட்டில் போயிட்டே இருக்கோம், இல்லை பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு, நம்ம அமைதியாகவே இருந்தோம், அடுத்து இருக்கிற நபர் நமக்கு ஏதோ ஒரு காரியம் செய்துட்டாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, மெரிச்சிட்டாங்களோ காலை, இல்லை ரோட்டில் போகும்போது வண்டியில் நம்மளை இடிச்சிட்டாங்களோ, ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது முக்கியம். ஒன்று, பெருநெஞ்சனாக பிஹேவ் பண்ணலாம். அதாவது உங்களை நீங்களே மெச்சிக்கொண்டு, மேன்மையாக எண்ணிக்கொண்டு, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட இப்படி மோதிட்டு போகிற, என்கிட்ட இவ்வளோ தைரியமாக நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற அதிகாரத்தையும் பலத்தையும் பயன்படுத்தி நம்மை நாமே மேன்மையாக காட்டிக்கொள்ளலாம். அப்படி காட்டிக்கொள்றதுனால என்ன நடக்க போகிறது தெரியுங்களா? நம்ம வழக்கை கொளுவுவோம். அப்படின்னா பிரச்சனைகளை தூண்டுவோம். சமாதானமாக இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அந்த சூழ்நிலையை என்ன சொல்கிறது, பிரச்சனைக்கு உண்டான சூழ்நிலையாக மாற்றி விடுவோம்.
அதுவே கர்த்தரை நம்புகிறவனாக ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க. அதாவது தேவனை சார்ந்து எனக்கு என்ன நீதி வேணாலும் அந்த நீதியை தேவன் செய்வார் என்று கர்த்தரை நம்பி இருக்கிறான் பார்த்தீங்களா? அவன் அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ண மாட்டான். அந்த இடத்துல அவன் அவன் சண்டை போட மாட்டான். மாறாக அங்க சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை பார்ப்பான். அப்படிப்பட்டவனுக்கு தேவ சமூகத்திலிருந்து என்ன கொடுக்கப்படுமா? சுகம் கொடுக்கப்படுமா? ஒருவேளை என்ன ஆபத்து அங்க வந்திருந்தாலும், என்ன பிரச்சனை அங்க வந்திருந்தாலும், அதிலேருந்து ஒரு விடுதலை அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ பேராசையா நம்ம இருந்தாலும் சரி, இல்ல தற்பெருமையோடு நம்ம இருந்தாலும் சரி, 2மே எங்க கொண்டு போய் நம்மள முடிக்க போகுது அப்படின்னா, வழக்குல கொண்டு போய் முடிக்க போகிறது. பிரச்சனைகளை நம்ப அதிகரிக்கிறதுல தான் அது போய் முடிய போகிறது. மாறாக உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சூழ்நிலைகளை கடந்தாலும், கர்த்தர் எனக்கு நீதி செய்வார் அப்படின்னு கர்த்தரை நம்பி காத்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செழிப்பு உண்டாகும். உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு கொழுமை உண்டாகும். உங்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. எனவே இந்த காலை வேளையில நம்ம கர்த்தரை நம்புகிறதை தெரிந்து கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெருநெஞ்சனாய் நாங்கள் ஒரு நாளும் காணப்படாதபடிக்கு அப்பா எங்கள் இருதயத்துக்குள்ள அந்த தாழ்ந்த சிந்தையை நாங்கள் தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையுள்ளவர்களாய் கர்த்தரையே நம்பி நாங்கள் நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.